டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு சப்டைட்டில் போட்டார். அந்த டைட்டிலுக்கு கீழே சப்டைட்டில் வந்தது. சப்டைட்டில் வந்த உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு கோபம் வந்தது. இது நாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன். முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. திமுகவை எதிர்த்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்ச உடனே அந்த கட்சியை நீங்க தொடரக்கூடாது அப்படின்னு திமுக மிரட்டினால ரஜினிகாந்த் அவர்கள் கைவிட்டாரு அப்படின்னு நீ சொல்ற. திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு திமுக தலைவர் கலைஞர் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. எதுக்கு ஆசீர்வாதம் வாங்குறாரு? அவரை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவரை எதிர்த்து குரல் கொடுக்க போறாரு, அவரை ஊழல்வாதி சொல்ல போறாரு. இதெல்லாம் தெரிந்தும் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இதுதான்டா நாகரிகமான அரசியல். இந்த அரசியல் தான் திமுக எப்பயும் அப்ப இல்ல இப்ப இல்ல எப்பயுமே திமுக தான் பண்ணும். தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். தலைவா திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்துல ரிலீஸ் ஆகல. ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும். இது நாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. கேட்டுக்கிட்டியா மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா? நீ மைக்கு கிடைச்ச எவ்வளவுனா பேசுவியா? ரஜினிகாந்த் என்ன பேசியிருக்காரு ஜெயலலிதாவை பார்த்து? இது மட்டும் இல்ல, இன்னொரு முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு 1996ல குரல் கொடுத்துறேன். அப்பெல்லாம் அவங்க ஆளெல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் கிடையாது. உச்சத்தை விட்டு வந்தேன்னு ஜெயலலிதா அவர்களை பார்த்து உச்சா விட்ட உங்க தலைவன் பேசுறானே, அன்னைக்கு உச்சத்துல பீக்ல இருக்காரு. 1996 பிரம்மாண்டமா எழுந்து நிற்கிறார். அன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவை பார்த்து குரல் கொடுத்த ஒரே நடிகன் ரஜினிகாந்த். தைரியமா அதை அவரே சொல்லியிருக்காரு. என்னுடைய ரசிகர்கள் அதிமுக பாதிக்கு மேல இருக்காங்கன்னு. அன்னைக்கு அதிமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தா அந்த ரசிகர்கள் நம்மளை விட்டு போய் விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு துளி பயம் இல்லாம தைரியமா அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து இனி ஒரு முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு தைரியமா முகத்துக்கு நேரம் சொன்னவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உங்க நடிகர் என்ன பண்ணாரு? ஒரு படம் டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு சப்டைட்டில் போட்டார். அந்த டைட்டிலுக்கு கீழே சப்டைட்டில் வந்தது. சப்டைட்டில் வந்த உடனே ஜெயலலிதா அவர்களுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ பிரச்சனை பண்ணாரு. ரிலீஸ் பண்ண முடியல, பயம் வந்துருச்சு. ரஜினிகாந்த் யாரையும் அவங்க அப்பாவையோ அண்ணனையோ தம்பியோ இல்ல ரசிகர்களையோ எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு அவரை எதிர்த்து பேசல, தனியா நின்று தைரியமா பேசினாரு. விஜய் அவர்கள் பயந்து போய் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள ஓடி போய் அப்பா கூட வாங்கின அப்பாவும் பையனுமாக கோடை நாட்டுக்கும் சென்னைக்கும் ஜெயலலிதாவை பார்க்க அலைந்தாங்க. கை கட்டி வீடியோ போட்ட கோழைதான் இன்னைக்கு தைரியமான தலைவன் சொல்றியே. உன்னோட தலைவர் விஜய் அவர்கள், நீ என்ன சொல்ற? ரஜினிகாந்த் அவர்களை கோலன்ற. ஜெயலலிதா அவர்கள் என்னை பத்தி கேட்டிருக்காங்க. கருப்பு பணம் வாங்கவே இல்லையா? நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். 95% இருக்கும்போது 20 years முன்னால நான் அது வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்த பிறகு நான் கம்மி பண்ணேன். கருப்பு பணம் நான் வாங்கியிருக்கேன், அந்த தவறை நான் செய்திருக்கிறேன். பிற்காலத்துல அந்த தவறை திருத்திக்கிட்டு அரசாங்கத்துக்கு முறையா வரி செலுத்திருக்கேன். தன்னுடைய தவறை ஒருவன் பொது வழியில் ஒத்துக்கொள்வதுதான் தைரியம். அந்த தைரியம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது. 15 கோடி புலி படத்துல பதுக்குனதுக்கு பயந்து போய் பதுங்கி ஒளிந்து அதை நான் செய்யவில்லை, நான் யோகியே அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப யார் தைரியசாலி, யார் கோலை அப்படிங்கறத நீ சொல்ல வேணாம். அதோ மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு திமுக தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டி சினிமா உலகமே சேர்ந்து பாராட்டு விழா நடத்துது. அங்க அஜித் அவர்கள் எங்களை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பங்கன் எல்லாம் கூப்பிடுறாங்கய்யா, அதை செய்யக்கூடாதுன்னு நீங்க அறிக்கை விடுங்கய்யா, அப்பதான் நாங்க ஃப்ரீயா வேலை செய்ய முடியும்னு கலைஞர் அவர்களை எதிரில் வைத்துக் கொண்டே அஜித் அவர்கள் ஒரு குரல் கொடுக்கிறார். அன்னைக்கு ஆடிட்டோரியமே அமைதியா இருக்கு. ஏன்னா ஒரு முதல்வரை பார்த்து ஒரு நடிகர் மேடை
மேடையில் நின்று ஒரு கோரிக்கை வைக்கிறார். அது என்ன கோரிக்கை என்றால், எங்களை நிர்பந்தித்து இது மாதிரி கூட்டத்துக்கு கூட்டி வருகிறார்கள், அவர்களை நீங்க எதிர்த்து குரல் கொடுங்கன்னு அவர் கேட்கும் பொழுது அங்க ஆடிட்டோரியமே அமைதியா இருக்கு. என்னடா இப்படி ஒரு கேள்வியை அஜித் கேட்டாருன்னு. எல்லா நடிகர் இருக்காங்க, நிறைய சினிமா தொழிலாளர் இருக்காங்க, எல்லாம் அமைதியா இருக்காங்க. அன்னைக்கு எழுந்து நின்று கை தட்டி அஜித்தை ஆதரித்தவர் ரஜினிகாந்த். எந்த அரசாங்கத்துக்கு அன்னைக்கு ஜெயலலிதாக்கு பயப்பில்ல, அன்னைக்கு கலைஞருக்கு பயப்பில்ல. அவரை போய் நீ கோல இந்த ரீதியில பேசிட்டு அவரை பத்தி விமர்சனம் இல்லை என்றால் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? உன் தலைவனை உயர்த்தி பிடிப்பதற்காக இன்னொரு தலைவரை, ஒரு தைரியசாலியை கோலை என்று நீ அவமதிப்பதை நான் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, இந்த உலகம் மன்னிக்காது, உன்னுடைய மனசாட்சியை மன்னிக்காது. விரைவில் உனக்கான அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஆதவ் அர்ஜுனா சொன்ன தைரியசாலி அவங்க அண்ணன் விஜய் அவர்கள் 14ஆம் தேதி இரவு டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு கிளம்புறாரு. 15ஆம் தேதி சிபிஐ விசாரணையில ஆஜராகிறாரு. ஆஜராகிறதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி இன்னைக்கு புஷி ஆனந்த் தலைமையில ஒரு அவசர மீட்டிங் போடுறாங்க. கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 120-130 பேர் அதுல கலந்திருக்காங்க. அதுல 80க்கும் மேற்பட்டோர் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்ததாக. அது மட்டும் இல்லாம கூட்டணியா இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லை என்றாலும் சரி, தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நாமெல்லாம் கட்டுப்படணும்னு சொல்லி கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. அநேகமாக 17ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க கூடும். அதற்கு முன்னதாக பிஜேபி, அதிமுக, தவேக என்ற கூட்டணி அமையக்கூடும் அப்படிங்கறத நாம கணித்திருக்கிறோம். இந்த கணிப்பு உண்மையாகிறதா என்பதை சிபிஐ விசாரணைக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா சொன்ன தைரியசாலி, யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாத, யாரும் பயமுறுத்த முடியாத தைரியசாலி விஜய் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.